என்ன விடுங்கம்மா, சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காம விடுங்க. இன்னைக்கு அந்த பயலை நான் சும்மா விட மாட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் என்னைய? ஏமாளி கோமலையும் நினைச்சுக்கிட்டு இருக்கானா? போனா போய் தொலைய போகுது, கொடுத்துட்டு போவோன்ட்டு நானும் விட்டு கொடுத்தா என்னைய மொட்டை அடிக்கணும்னே வந்து பிள்ளையா பிறந்திருக்கானா? இன்னையோட அவனை முளையோட கிள்ளி தூக்கி வீசிடுறேன். இன்னைக்கு என்ன பண்றேன்னு வெளியே வாடா. ஏய் தம்பி வேணாண்டா, விடுடா. எது வந்தாலும் காலையில பேசிக்கலாம்டா, விடியட்டும்டா. இப்போதைக்கு எதுவும் வேணாண்டா. 4 பேருக்கு தெரிஞ்ச பேரும் இது சிரிப்பா சிரிச்சு போயிடும். ஏற்கனவே நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போச்சு. மந்தையில நிக்க வச்சு அம்பிட்டு மான மரியாதையே வாங்கிட்டா. இதுல நீ வேற இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியடா. வேணாண்டா, விடுடா. ஏமா, விட்டு கொடுத்த வரைக்கும் போதும். இதுங்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்தேன்னு வச்சுக்க, என்ன ஏமாளி கோமாளி ஆக்கிட்டு இருக்காங்க. கத்தாத, அங்கிட்டு போயிரு. இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஏய் வெளியே வாடா. ஏய் சாமி, எங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்கங்க, விடுங்க. என் தூக்கத்துக்கு எடுத்துட்டு அவனுக்கு என்னடி தூக்கம் கேக்குது? தூக்கம் வாடா வெளிய. என்னது கதவு, என்ன சத்தம்? ஏய் சாமி, இப்ப வெளிய வாரியா இல்ல நான் உள்ள வரவாடா? என்ன ஒரே சத்தமா கிடக்கு வெளிய, என்னன்னு தெரியலையே. ஏய் வெளிய வாங்கடா. என்ன வெளிய சத்தமா கிடக்குது? என்னன்னு தெரியலையே. உங்க பேரை தான் ஏழை விட்டுட்டு இருக்காங்க யாரோ. மட்டும் உள்ள வந்தேன்னு வையே, 3 பேத்தையும் மொத்தி எடுத்து போடுவேன். யாரு? என் அண்ணனா? இந்த வீட்டுல வேற யார் கத்துவா? உங்க நொண்ணனா தான் இருக்கும். இப்ப வெளிய வாங்கடா. என்ன தண்ணிய போட்டுட்டு வந்து தகராறு பண்றாரோ? அவர் எதுக்கடி தண்ணி அடிக்க போறாரு? அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது. என்னவா சத்தமா கிடக்குது வெளிய? வேற ஒண்ணும் இல்ல, வெளியே அவங்க நொண்ணைங்காரன் கத்திக்கிட்டு கிடக்குறான். என்ன பிரச்சனையோ? ஏய் என்னன்னு போய் கேடுப்போம். வாங்குங்க. அவன் எங்க கடையில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு நடக்க முடியாம வெக்குன்னு நடந்து வந்தா போய் கேட்கறனா, நீங்க சொகுசா தானே கார்ல வந்தீங்க, இல்ல குனிஞ்சு நிமிந்து எது கடையில வேலை செய்றீங்களா? ஒன்றும் கிடையாது. போய் என்ன ஆயுதுன்னு போய் பாருங்க. ஏய் போய் என்னன்னு போய் கேளு. என்ன நீங்க போய் கேளுங்க. ஏய் வெளிய வாழன்னு சொன்னா என்னடா தூக்கம் கேக்குது? தூக்கம் ஒழுங்கு மரியாதை வெளியே வந்துருங்க எல்லாம். இம்மா விடுமா, இப்ப எதுக்குமா கையை பிடிச்சி இழுத்தீங்க? விடுங்கம்மா. என்னங்க இந்த ஆளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? பிடிச்சிருக்கும். கடையை வேற காலி பண்ணிட்டோம். அந்த ஆதங்கத்துல கத்துறான் போல இருக்கு. ஏண்டி உன் வயசு என்ன, அவரோட வயசு என்ன? மானாவரியா பேசுற. என்ன ஏதுன்னு போய் கேட்க முடிஞ்சா கேளு, இல்லையா வாய் மூடிக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுவிட்டு அவனை எவனன்னு பேசிக்கிட்டு இருந்தா எட்டிக்கிட்டு மிதிச்சு விடுவேன். ஏற்கனவே மிதிச்சு இடுப்பு உடச்சு விட்டீங்களே, அப்புறம் என்ன இருக்குது? வாங்கடா வெளியே. மடி வாமா வா. இந்த வீட்டுல மனுஷன் தூங்குறதா என்ன? எதுக்கு இப்படி ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவதுன்னா நீங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டு கடங்க. அதை விட்டுவிட்டு கதவை உடச்சுக்கிட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்குன்னு பிரிச்சு கொடுத்தாச்சுல, அந்த இடத்துல தான் நீங்க நிக்கணும். அதை விட்டுவிட்டு என் மாப்பிள்ளையோட இடத்துல வந்துட்டு அதை இதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அம்பிட்டுதான் சொல்லிட்டேன். என் மாப்பிள்ளைக்கு யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் இருக்கேன். ஆமேங்காரன் அடைச்சி வாயமோடு மாமன் மண்ணாங்கட்டின்னு மூஞ்சும் மொஹர கட்டையும் ஊரை குடியை கெடுத்தது இல்லாம உன் வீட்டு குடியை கெடுத்தது இல்லாம இன்னைக்கு என் வீட்டு குடியை கெடுக்கணும்னு நீ என் வீட்டிலே வந்து நடுமந்தையில உட்காந்துருக்கியா? அன்னைக்கே நீ வீட்டுக்குள்ள வந்த அன்னைக்கு உன் மண்டையில மாவிளக்கு வச்சிருக்கணும். சரி போய் தொலைய போகுது. ஏதோ இவன் மொகர கட்டைக்காக விட்டு தொலைஞ்சேன். ஆனா இதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுக்குள்ள நீ இருந்தேன்னு வையி, இன்னைக்கே நீ கைமாதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா ஓடி போயிரு. ஒழுங்கா ஓடி போடுமா? கேருங்க, எங்க அப்பா ஒன்றும் உங்க வீட்டில் வந்து தொண்ணாந்துக்கிட்டல. நீங்க போடுற சோத்துக்கு நீங்க குடிக்கிற கஞ்சிக்கும் எங்க அப்பா என் வீட்டில் இருக்காரு. எப்படி? எங்க வீட்டில் இருக்காரு. எங்களுக்குன்னு பங்கு பிரிச்சு கொடுத்த வீட்டில் தான் இருக்காரு. உங்க வீட்டில் வந்து நிக்கல, புரிஞ்சுக்கோங்க. எங்க அப்பா இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்க, சரிங்களா? நல்லா உருளைக்கட்ட மாதிரி இருக்கும் போதே நீ இந்த வாய் அடிக்கிறியே. இன்னும் கொஞ்சம் நல்லாலாம் இருந்தேன்னு வச்சுக்க, உன்னையெல்லாம் கையில பிடிக்காது போலயே. அதனாலதான் உன்னைய நல்லா கடவுள் செஞ்சு வச்சிருக்கிறான். பாருங்க, அப்பெல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் அம்பிட்டுதான் சொல்லிவிட்டேன். என்ன அம்பிட்டுதான்? அடிச்சேன்னு வையி அப்படியே 10 வீட்டுக்கு தள்ளி போய் விழுந்துருவ. மூஞ்சும் மொகர கட்டையும். என்னங்க அந்த ஆளு பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்க பாட்டுக்கு சனனே நின்றுகிட்டு இருக்கீங்க. வாங்க, இன்னைக்கு மொத்த குடும்பம் நல்லா செமத்தியா வாங்க போறீங்க. இவர் சும்மாவே அடக்க முடியாது. இன்னைக்கு கடுமையான கோவத்துல இருக்காரு. நம்ம எதையும் கண்டுக்காம தள்ளி இருந்துக்கணும். அப்பவே இதுங்களுக்கு நல்லா பூச விழுகும். அதான் இங்க பாருங்க, அவரை விடுங்க. நல்லா வச்சு சாத்துன்னு சாத்தட்டும். என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அண்ணன் தம்பியும் கீரியும் சண்டை போட போறாங்க. நீ வேற இதுல இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் என்னத்த பண்ண முடியும்? ஆட்டம் என்ன கொஞ்சம் நஞ்சமா? ஓவர் ஆட்டம் இல்ல. யாராவது ஒருத்தராவது தண்ணி கட்டினா தானே வேலைக்கு ஆகும். இல்ல என்ன அந்த விட்டு பயிரை மேயல செய்யும். மாப்பிள்ள அவன் என் மண்டைக்கே பொங்க வைப்பானா மாப்பிள்ள? நீங்க பொங்க என்ன அவன் தலையில தீபாவளியே நடத்துங்க மாப்பிள்ள. தீபாவளி தானே, வாடா வா, வந்து நடத்தி காட்டு வா. வாடா.
கேரு இப்ப எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்குற? ராத்திரி நேரத்துல மனுஷன் தூங்குறது இல்லையா? அவன் வேலைக்கு போயிட்டு தான் வந்திருக்கான். ஓஹோ, என்ன அங்க வேலை வெட்டி இல்லாதவங்கன்னு சொல்லி குத்தி காட்டுறியோ? ஆ? காசு பணம் வந்தோனியும் நீ எல்லாம் மாறுவன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், யார் யாரு எந்த நேரத்துல எப்படி எப்படி மாறுவாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்டா. யாரு இப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? ஏண்டா நீ எல்லாம் உசுரோட இருக்கிறதே பிரச்சனை தான்டா. கேருங்க அம்பிட்டுதான் மரியாதை சொல்லிட்டேன். யாரு என் மாப்பிளைக்கு யாருல நினைச்சுக்கிட்டியா? நான் இருக்கேன். நான் 10 ஊருக்கு சமம். எத்தனை ஊர் வேணாலும் வரட்டும், மொத்த ஊரை இன்னைக்கு பொழந்து கட்டி அனுப்பாம மாட்டேன். அன்னைக்கு கொடுத்தது அடி இல்லடா, இன்னைக்கு கொடுக்குறேன் பாரு, இதுதான்டா அடி. ஏய் இப்ப என்னதுக்கு இப்ப என்னை கழுத்து பிடிச்சிட்டு விடு விடு என்னைய. உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன். ஏண்டா இத்தனை வருஷம் நமக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்க நிலத்தை விற்கிறதுக்கு உனக்கெல்லாம் எப்படா மனசு வந்துச்சு? இங்க பாரு, விடு. விடுறா, என் வீட்டுக்கார விடு. இல்லன்னு வைய உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. விடுறா அவரை. பாத்தி என் புள்ள, அடே படுபாதி, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? இப்படி என் புள்ளையும் என் மாப்பிளையும் போட்டு இந்த அடி அடிக்கிறியடா. உடைய சும்மா விட மாட்டேன்டா, உன்னை சும்மா விட மாட்டேன். ஏறு வயசானவன்னு பாக்குறேன், வேற ஏதாவது சவுத்தம் கித்தம் வந்துச்சு இன்னைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது சொல்லிட்டேன். ஏண்டா படுபாவி, அப்பா நமக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சத அம்மா அத்தனை பேத்துக்கிட்டையும் சண்டை போட்டு வாங்கின நிலத்தை ஒரு நிமிஷத்துல வித்து அழிச்சிருக்கியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? நீ நல்லா இருப்பியா? நீ விவசாயம் பண்றேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான்டா என் நிலத்தை நான் அந்த நிமிஷம் கூட யோசிக்காம கொடுத்தேன். பெத்த புள்ள மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்த நிலத்தை போய் வித்துருக்கியே, நீ எல்லாம் விளங்குவியாடா? நாங்க என்ன உன் நிலத்தையே வித்தோம்? எங்களுக்குன்னு கொடுத்த நிலத்தை தானே வித்தோம். வாடியம்மா வா, நீ எல்லாம் வித்து திங்கிறதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு அங்க விவசாயம் பத்தி எல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன். உன்னைய ஏண்டா இந்த நிலத்தை வியின்னு சொன்னது யாரு? உன் பொண்டாட்டியும் இங்க நிக்கிறானே சொட்ட பயலும் தானடா. சொல்லுடா சொல்லு. விடுனே, ஐயோ விடு. விட மாட்டேன்டா, உன்னை இன்னைக்கே முடிச்சிடுறேன்டா. நீ புள்ளன்னு இருந்த இடமே வேணாண்டா. ஒரு நாள் கண்ணீர் சிந்திட்டாவது நிம்மதியா போய் சேர்ந்துடலாம். காலம் முழுக்க இருந்து எங்களுக்கு சீரவில கொடுத்துக்கிட்டு இருக்க. கல்யாணம் பண்ணவே வேண்டான்னு சொன்னதுக்கு இவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த. இருக்கிற நிலத்தையும் வித்த, ஆத்தாலையும் கஷ்டப்படுத்தின, எங்களையும் கஷ்டப்படுத்தின. இப்ப மொத்தமா இருக்கிற எல்லாத்தையும் வித்து தள்ளிவிட்டு இப்ப நீங்க நிம்மதியா இருக்கணுமா? விட மாட்டேன்டா, உங்களை நிம்மதியா விட மாட்டேன். எமாடி இவனை விடக்கூடாதுமா, நம்ம மாப்பிள்ளை ஏதோ பண்ணாலும் பண்ணிவிடுமா. நீ போமா, நீ போய் போலீஸுக்கு போன் போடுமா. சரிங்கப்பா, நான் போலீஸுக்கு கூப்பிடுறேன். டேய் உன்னை விட மாட்டான்டா, உன்னை விட மாட்டேன். என்ன என் புருஷனையும் அன்னைக்கு அடிச்சு, சரி போனா போய் தொலைதுன்னு விட்டுட்டேன். ஆனா இந்த தடவை அப்படி விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். உன்னைய போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்து உன்னைய அடி மிதி வாங்க வைக்கல. என் பேர் உமா இல்லடா, உமா இல்ல. அப்படியா? இரு இந்த வாரேன். ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்கேன்னு தெரியலையே. ஏண்டியம்மா உங்களுக்கு எதுக்கடி இந்த கெட்ட எண்ணம்? உங்களால நிலத்தை பார்த்துக்க முடியலனா இவங்கிட்டயாவது கொடுத்துருக்கலாம்ல. அதை விட்டுவிட்டு வித்தா அழிக்கணும். நமக்கும் இல்லாம உங்களுக்கும் இல்லாம எங்களுக்கும் இல்லாம ஏதோ 3வது மனுஷனுக்கு வித்துருக்கீங்க. இனி மாதிரி அந்த மாதிரி நிலத்தெல்லாம் வாங்க முடியுமா சொல்லு பாப்போம். அத்தை அவங்க அப்பா 10 கோடி 20 கோடின்னு கொடுத்துருந்தா இவ பேசுறது நியாயம். அங்கேயே தொத்தி விட்டாங்கன்னு தானே இங்கே வந்து உட்காந்துருக்கான். இவனா பேசுறான் பேச்சு. என்னங்க மகா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஏதோ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்களாம், வாங்கம்மான்னு. என்ன போயிட்டு வரதா என்ன? எங்கம்மா போகிறது? கை செலவுக்கே காசு இல்லாமல் கஷ்டமாக இருக்குது. இதில் வேற அங்கே எங்கேன்னு போனாலும் 10 கையில் கொண்டு போகணும். எதுவுமே இல்லாமல் சும்மாவும் போக முடியாது. அவங்க செய்வாங்கன்னு கையேந்திட்டு நிற்க முடியாது. அதனால் இன்னொரு தடவை பார்த்துக்கலாமா. இப்போ போக முடியலைனாலும் அவங்களும் பண்ணாத வைத்தியம் இல்லை, எல்லாமே தான் பண்ணுறாங்க. என்ன ஒன்றது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எது நடக்கணும்னு இருக்கோ அதானங்க நடக்கும். எல்லாமே நினச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம எப்படி கடவுளை கும்பிடுவோம்? அதுவும் சரிதான். கடவுள் இருக்கிறதுனால தான் நம்மளாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். கடவுளும் இல்லைன்னா நம்மளாம் என்ன இடத்துக்கோ செத்துருப்போம். நம்ம செத்த இடத்துல எல்லாம் நேரத்துக்கு புல்லு முளைச்சிருக்கோம். ஆமாங்க. இதில் வேற பொண்ணுக்கிட்ட வேற நம்ம 4 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கோம். மருமவளுக்கு திருப்பி கொடுத்தாகணும். ஆமாங்க, பாவங்க, அவளே கஷ்டப்பட்டு சேர்த்த காசு, அதை எடுத்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு நாள் பிரயோஜனமாகும். ஆனால் நம்ம கடைக்குன்னு வாங்கினது எப்படியாவது திருப்பி கொடுத்துடணும். ஆமாம்மா. டேய் இப்போ எதுக்கு அந்த உலக்கையெல்லாம் தூக்கிட்டு வரேன்? இதெல்லாம் வேணாடா, இது அங்கே போய் வையடா. எதுவாக இருந்தாலும் பேச்சா இருக்கணும், கையை கலப்போட இருக்கணும். இதெல்லாம் வேணாண்டா. அம்மா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கம்மா. அப்ப எனக்கு புரியல, இப்ப நல்லா புரியுதுமா. எவனுக்கு எப்படி சொன்னா புரியும்னு இப்பதான் புரியுது.
வாயால சொன்னா புரியாது. பெத்த புள்ளைய எப்படி ஒரு தாய் விட்டுட்டு போவாளோ அந்த மாதிரி வழி வேற எதுலையுமே இல்ல. அந்த மாதிரி நமக்கு சோறு போட்ட தெய்வத்தை கொண்டு போய் வித்துப்புட்டு இதுங்க சொகுசா தின்னணும் வண்டியில போகணுன்றதுக்கோசரம் முடிச்சிருக்காங்களே. இவங்களை இப்படியே விட சொல்றியா? இப்படியே விட்டனா அந்த தேவை கூட என்னை மன்னிக்க மாட்டாமா உன்னைய. யோ, எதுனாலும் என்னை தாண்டிதையே என் புருஷன்கிட்ட போவோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. நான் இருக்கும்போது என் புருஷனை நீ எதுவும் பண்ண முடியாது. என்னை தாண்டி போய் தாண்டா நீ எதா இருந்தாலும் பண்ணி ஆகணும். பண்றா பாப்போம். பண்ணு டாவா. இப்ப பாருடி என்ன பண்றேன்னு. என் புள்ள மண்டைய பொழந்து விட்டானே படுபாவி பையன். நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? ஐயோ, இது கேட்க இந்த ஊர்ல நாதி இல்லையா? ஐயோ, யாராவது வாங்களே வாங்களே வாங்களே. வா வா வா, இங்க முன்ன வா. யார் வராங்கன்னு நானும் பாக்குறேன். வாடா சொட்ட வா. இன்னைக்கு மட்டும் நீ என் கையில கட்டச்சேன்னு வையி, அம்புட்டுதான் சொல்லிட்டேன். வா முன்ன வா. என் மாப்பிள்ளைக்கும் என் மவளுக்கும் நான் இருக்கேன். எவனா இருந்தாலும் 10 ஊர் தாண்டி வருவேன்னு சொன்னல. வாடா இப்ப முன்ன வாடா, முன்ன வா. இன்னைக்கு உன்னை பொழக்கிறேங்க. வா வாடா. ஏம்பா இதுங்களை அடிச்சு எதுக்கியா நமக்கு? வாயா நீ கம்முனு வாயா. நீ என்னையே அடிச்சிட்டல, அதுக்கு நீ பாரு, நீ பெரிய தண்டனை அனுபவிக்க போற பாரு. கொடுத்தது பத்தல போல இருக்கு. தா வாங்கிக்க. இன்னொரு தடவை ஏதாவது வித்த காட்டிக்கிட்டு திரிஞ்சுங்க, மொத்த பத்தி என்ன பண்ணுவேன்னு தெரியாது. காலையில விடிகிற பொழுது 3 பேர் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கீங்க. இடத்த வித்ததுக்கு உங்க 2-3 பேத்தி என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கா ஓடி போயிருங்க. காலையில விடிகிற பொழுது வீட்டுல இருந்தீங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அடியாத மாடு படியாதுன்றது சரியால போச்சு. உன்னையெல்லாம் சின்ன வயசுல அடிச்சு உதச்சு வளர்த்துருந்தா குடும்ப கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீ பாட்டுக்கு குடிக்கிறதுக்குலாம் நான் காசு கொடுத்தேன்ல, அத்தாண்டா கஷ்டம்னால என்னன்னு தெரியாம சோறு போட்ட காணி நிலத்தை வித்துருக்கானா? நீ எல்லாம் உருப்பட மாட்டடா, உருப்பட மாட்ட. என்னைக்கு இந்த பீடைகளை எல்லாம் வெயிட்டை விட்டு வெளியே துரத்துறியோ அன்னைக்குதான் உனக்கு பிடிச்ச எல்லாம் போகும். அது வரைக்கும் உனக்கு எதுவும் நீங்காது. ஏய் சொட்ட, என் குடியை கெடுத்துவிட்டு இங்க நடு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டா திரியிற. ரொம்ப நடிச்சுக்கிட்டு தெரியாத. 10 ஊர் வந்தாலும் அப்படி வந்து நிப்பியா? என் பையன் ஒருத்தனையும் உன்னால சமாளிக்க முடியல, இதுல நீ 10 ஊரை எங்க சமாளிச்சு கிழிக்க போற? மவனே, அடுத்த ஆப்பு உனக்கு தாண்டி. நீ வெளியே வா. எனக்கு இப்படியா இருந்தா நீ வெளியே வந்துதானே ஆகணும். அப்ப இருக்குடி, அவன் அடிச்ச அடி என்ன நான் அவனுக்கு கொடுக்குறேன் பாரு, மரண அடி. அதானே பார்த்தேன். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவனாலேயே ஒன்றும் பண்ண முடியலையே. இதுங்க ரெண்டும் இந்த இதை வச்சுக்கிட்டு எப்படா இவ்வளோ வேலையும் பார்க்குதுங்க வைக்குதுங்கன்னு நினச்சேன். இப்போதான் தெரியுது எவ்வளோ கேவலமான பிறப்புங்கன்னு நீங்கள் 2 பேரும். கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு கூலி கொடுத்தே தீருவான். இதுதாண்டி உங்களுக்கு ஆரம்பம். இனிமே பாருங்க என்ன கதிக்கு அழக போறீங்கன்னு. வயிறு எரிஞ்சு சொல்கிறேன், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. என் கடையவே அழிச்சு விட்டீங்களாடா, அதுக்கான தண்டனை கடவுள் கொடுப்பான். என்னை அழிக்கிறதுக்கு நீங்கள் ஒருத்தனா, நான் உங்களை அழிக்கிறதுக்கு பாரு, உன் கூடையே ஒன்று இருக்கு பாரு, அதுவே உங்களை அழிச்சிடும். அண்ணின்றவ இன்னொரு தாய்க்கு சமம். உன்னைய நான் என்னைக்காவது பாரமா நினைச்சிருந்தேன்னு வச்சுக்க. சின்ன வயசுல உங்க அண்ணன் அந்த காட்டுல சம்பாரிச்சு உங்களை வளர்க்குறேன்னு சொன்னப்போ உனக்கு சோறு படமா அடிச்சு வீட்டை விட்டு துரத்திருப்பேன். ஆனா போனா போய் தொலையுது. நம்ம புள்ள மாதிரி நினைச்சு உன்னை வளர்த்ததுக்கு நல்லா நன்றியை தெரிவிச்சுட்டடா. அடிகளே, உங்க வீட்டுல இருக்கோன்னு சொல்லிட்டு தானே ஓவரா ஆட்டம் அடிக்கிட்டு இருக்கீங்க. என் பிள்ளைய அடிச்சு மண்டைய பொழந்ததுக்கு நாளைக்கு குடும்பத்தையே தூக்கி உள்ள வைக்கிறேன் பாரு. எப்பா வலிக்குதுப்பா, அடி பொழந்து புட்டாயா, தூக்கிட்டு போங்கப்பா. இடத்த வித்தது ஓம் புருஷன், அடி என்னமோ உனக்கு தான் உழுகுது. என்னமா இது? கவனேன்னு கடந்தவனா அதை இதுன்னு சொல்லி இடத்த விற்க வச்சுக்கிட்டு இப்ப பேசுறீங்களா பேச்சு? 2 பேரும் விடியும் போது இங்க இருக்க கூடாது. அப்படி எதுவும் இருந்தீங்க 2 பத்தி என்ன பண்ணுவேன்னு தெரியாது. போய் தொலைங்க 2 பேரும். அவன் அந்த அடி அடிக்கிறான், நீ போய் என் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. சொட்ட, உனக்கு இருக்குடி மாப்பிள்ள, உனக்கு இரு. மண்டையிலேயே உனக்கு ஆப்பாயில் வைக்கிறேன். என்னம்மா உன் புருஷங்காரனே இப்படி பேசிட்டு போறான்? இவனுங்கெல்லாம் எப்படிமா உன்னை கடைசி காலத்துல பாத்துப்பாங்க? வாய் முட்டு போயா. அவன் அந்த அடி அடிச்சு மண்டையை பொழந்துட்டான்ற, நீ வந்து வீரமா கேப்படு பார்த்தா என் புருஷன் முன்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த கேட்காம இருப்பாரா? நீ எல்லாம் ஒரு அப்பன், அங்கிட்டு போய் தொலை. டேய், என் பிள்ளைய அடிச்சுட்டேன்னா ஆரம்பத்துல ஆடாதீங்கடா, இருங்கடா, விடியட்டும், உங்களுக்கு இருக்கு. யோ, நீ வெறும் வாயில முளம் போடாத, வாயில நல்லா வந்துடும் எனக்கு. என்னம்மா இப்படி பேசுற அப்பாவை பார்த்து? நீ எல்லாம் அப்பேன்னு வெளியே போய் சொல்லிக்காத. அந்த அடி அடிக்கிறான், போய் ஒளிஞ்சுக்கிட்டு இப்பதான் அப்பேன்னு சுப்பேன்னு. அம்மா வலிக்குது.